மதுரை மாநகர் ஜெய்கின்புரம் 2வது மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா. இவருக்கு ஒரு மகன் மற்றும் 5 மகள்கள் உள்ள நிலையில் மகன் முருகானந்தம் வீட்டின் முன்பகுதியில் சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் எதிர் வீட்டில் வசிக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் பினான்ஸ் தொழில் செய்யும் குமார் என்ற கோழிக்குமார் என்பவரிடம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது வீட்டை அடமானமாக வைத்து 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கிறார் வசந்தா. மாதம் தவறாமல் வட்டி செலுத்தி வந்த வசந்தா கடன் தொகையை முழுமையாக தருவதாகவும் அடமான கடன் பத்திரத்தை ரத்து செய்து தருமாறும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறியதாக தெரிகிறது. அதற்கு கூடுதலாக 15 லட்சம் தருவதாகவும் வீட்டை முழுவதுமாக கிரயம் செய்து கொடுத்து விடுமாறும் கோழிக்குமார் கூறவே வீட்டை விற்க விருப்பமில்லை என வசந்தா சொன்னதாக கூறப்படுகிறது. ஆனால் வீட்டை எழுதி கேட்டு கோழிக்குமார் தனது நண்பர்களான கணேசன் என்ற வாய் கணேசன், முத்து என்ற புரோக்கர் முத்து ஆகியோருடன் சென்று மிரட்டியதோடு தன்னையும் தனது மகன் முருகானந்தத்தையும் மிரட்டியதாக ஜெய்கின்புரம் காவல் நிலையத்தில் வசந்தா புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி வசந்தாவின் வீட்டுக்கு சென்ற துணை மேயர் நாகராஜன், அவரது தம்பி ராஜேந்திரன், புரோக்கர் முத்து ஆகியோர் வீட்டை கோழிக்குமாருக்கு எழுதி கொடுக்குமாறு மிரட்டி தாக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. அதிலும் துணை மேயர் நாகராஜன் சாதிய ரீதியாக பேசியதாகவும் துப்பாக்கி ஏந்திய போலீசாரோடு வந்து மிரட்டியதாகவும் கூறி மூதாட்டி வசந்தாவும் அவரது மகனும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் சிசிடிவி ஆதாரங்களோடு புகார் மனு அளித்தனர். பின்னர் பேசிய முருகானந்தம், உனக்கெல்லாம் மெயின் பகுதியில் இடம் வேண்டுமா? கேரளாக்காரர்களை வைத்து போட்டு தள்ளிவிட்டு போய்விடுவோம் என துணை மேயரும் அவரது அடியாட்களும் மிரட்டியதாக குற்றம் சாட்டினார். மெயின்ல சொத்து தேவையா உனக்கு அப்படின்னு கேரளாக்காரங்களை வச்சு வேலையை முடிச்சு விட்டு போயிரு அப்படின்னு துணை மேயரும் ஆளுங்களும் கற்களை கொண்டு துணை மேயர் தன்னை தாக்க முயன்றதாக கூறிய முருகானந்தம், எங்கள் வீட்டை அபகரிக்க திட்டமிட்டு மிரட்டல் விடுக்கும் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்ப மேயரு, துணை மேயர் நாராசு, அவர் தம்பி, இவங்க பூரா கூட இருக்கிற ஆளுங்க பூரா. இது ஒருபுறம் இருக்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பாஜகவை சேர்ந்த சிவாஜி என்பவரது தூண்டுதலின் பேரில் தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக கூறும் துணை மேயர் நாகராஜன், கீழே விழுந்த சாவியைத்தான் எடுத்தேனே தவிர கற்களை எடுத்து தாக்கவில்லை என மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நாங்க அந்த பையனை வந்து தாக்கவோ, அந்த பையன் மீது எதையும் கொண்டு கல்லை கொண்டு எரியவோ அப்படி எதுவுமே நடக்கல. அந்த சம்பவத்தப்ப எனக்கு ஒரு தும்மல் வந்துச்சு, கீழே சாவி விழுந்துச்சு, எடுத்தேன். நான் கல்லை தூக்கி எரிஞ்ச மாதிரியோ இல்ல எதையாவது ஆயுதங்களை கொண்டு தாக்க முற்பட்ட மாதிரியோ எந்த ஒரு ஆதாரம் இருக்காது. எல்லாமே அவதூறு. தனது சகோதரன் ராஜேந்திரன் மீது முருகானந்தம் எச்சில் துப்பியதால் ஏற்பட்ட பிரச்சனையின் போது பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சியை காட்டி முருகானந்தமும் அவரது தாயும் புகார் அளித்திருப்பதாகவும் தனக்கும் கோழிக்குமாருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கூறியிருக்கிறார். சார், கோழிக்குமாருங்கிற நபருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. அவர் ரூபா கொடுத்து பல 10 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு இன்னும் எப்ப கொடுத்தாருன்னு தெரியாது. இது எல்லாமே பின்னப்படுகின்ற வலை. அந்த குமார் மேல இவங்க வழக்கு போட்டிருக்காங்களா, இவங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க இவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்களா? இந்த ரெண்டுக்குமே எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த துணை மேயர் நாகராஜன் அவரது மனைவி பெயரில் பொது இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பதாக ஏற்கனவே சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது துப்பாக்கி ஏந்திய காவலரோடு சென்று மூதாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.